ஸ்கூல், காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ஸ்நாக்ஸ்க்காக ஒரு பசி வரும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில நமக்கு என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்குமோ, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் வந்து அந்த பசியே போகும். நேத்து ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து எள்ளு உருண்டை. ஏற்கனவே வாஷ் பண்ணி காய வச்சு தான் வச்சிருந்தேன். அதனால டக்குன்னு வந்து எள்ளு உருண்டை செஞ்சு 2 உருண்டைய சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்க வந்து விளையாட போயிட்டாங்க. சைக்கிள் ஓட்ட போயிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமான இந்த காலிஃப்ளவர் 65யும் செஞ்சு குடுத்துட்டேன். இது மறுநாள் காலையில எடுத்தது. இந்த தலை குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புற அன்னைக்கு, இல்லைன்னா வந்து காலையில டிஃபன் தோசையா போடுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும் எனக்கு வந்து வேலையே முடியவே முடியாது. அடிச்சு புடிச்சு கிளம்புற மாரி தான் இருக்கும். இன்னைக்கு காலையில 4:45க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். அப்புறம் இந்த தலை குளிச்சதுனால அது கிச்சன்ல நின்னா ரொம்ப வேர்த்துருது. அப்புறம் திரும்ப வந்து அத காய வைக்கிறதுக்கு, அதோட இல்லாம இன்னைக்கு காலைல டிஃபனும் தோசை தான் போட்டிருந்தேன். எல்லாருக்கும் சுட்டு குடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள அடிச்சு புடிச்சு கிளம்புற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜவ்வாது ஸ்டிக் வந்து போத்தீஸ்ல வாங்கியிருந்தேங்க. காலையிலேயே இத பொருத்திட்டு போனோம்னு வைங்களேன், ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்குள்ள அந்த ஜவ்வாது ஸ்மெல் சூப்பரா இருக்கு. அதனால எவ்வளோ அவசரமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் விளக்கேத்திட்டு அந்த ஸ்டிக் பொருத்தாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பொருத்தி வச்சுட்டு அப்புறம் காலேஜ் கிளம்பிட்டேன். பாய்.